Hello students, welcome to BB Onlearn YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா effective mass of an electrons அதுதான் நம்ம இன்னைக்கு derivation parts ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So இது PH 25C01 so applied physics 1ல so இருக்கிற important 8 marks question. ஓகேவா? so very important 8 mark question. So effective mass of an electrons. So first வாங்க நம்ம first statement நம்ம பார்க்கலாம். So இது வந்து definition. ஓகேவா? So what is that? So the mass acquired by an electrons when it accelerated in a periodic potential is called effective mass of an electron. It is denoted by m star அப்படின்னு சொல்றாங்க. So நார்மலா ஒரு எலக்ட்ரான் இஸ் அட் ரெஸ்ட்ல இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பீரியாடிக் பொட்டன்ஷியலை நீங்கள் ஆக்சலேட் பண்ணும் பொழுது ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு மாஸ் அக்வைர் ஆகும், அடிஷ்னலாக மாஸ் உங்களுக்கு கெயின் ஆகும், அப்படி இல்லைன்னா கம்மியாகும். ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல அக்வைர்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதிகமாகும். அந்த மாஸை தான் வந்து நம்ம எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. சரி, இப்போ வாங்க ஸோ ஹவு டிரைவ் திஸ் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அக்கார்டிங் டு த வேவ் மெக்கானிக்ஸ் a particles moving with a velocity v is equivalent to a wave packet moving with the group velocity vg. Upper, what is the group velocity vg? So group velocity is known as so vg is equal to so d omega divided by so dk, d omega divided by dk. This is small k, so this is equation number 1. So where omega is what angular frequency of an electrons and k is what wave vectors. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் குரூப் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் we know that what is we know that so E is equal to so h nu. E is equal to h nu. So E is what energy, where h is the Planck's constant and nu is the frequency term. So இது நம்மளுக்கு தெரிஞ்சது. So to modify this expression, so இந்த ஈக்குவேஷன் நம்ம மாடிஃபை பண்ணா என்ன ஆகும்? So E is equal to h omega divided by 2 pi. So இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துருச்சு? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 பை நியூ, நம்மளுக்கு தேவை நியூ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டிவைட் பை 2 பை. ஸோ இந்த 2 பை கீழே வந்துடும். ஸோ இந்த ஒமேகா பை 2 பை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றீங்க, அதனால ஒமேகா பை 2 பை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதோ நான் டாட்டட் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ஒமேகா பை 2 பை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதையும் நம்ம இன்னும் மாடிஃபை பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ இ இஸ் ஈக்குவல் டு h cross omega அப்படின்னு இருக்கும். அப்போ what is h cross? So h cross is the reduced Planck's constant. H cross is equal to h by 2 pi. H cross is equal to h by 2 pi. So again to reduce this expression, so omega is equal to so E divided by h cross. E divided by h cross. This is equation number 2. So next என்ன பண்ணா so substituting equation 2 in equation 1. So equation 2 நம்மளுக்கு மேல இருக்குது. அப்போ what is equation 1? So equation 1 is what? So Vg is equal to d omega divided by dk. d omega divided by dk. So substitute பண்ணா ஃபைனல் ஆன்சர் இந்த ஒமேகா வேல்யூ எடுத்துட்டு போய் நேரா இந்த ஈக்குவேஷன் 1ல இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா so Vg is equal to d divided by dk into E divided by h cross அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாமா? ஸோ மாடிஃபை பண்ணினா ஸோ Vg is equal to 1 divided by h cross ஸோ d E divided by dk அப்படின்னு மாறிடும். ஸோ this is equation number 3. This is equation number 3. So now the acceleration A is experienced by the electron. Okay, so experience by the electron is given by so acceleration formula நம்மளுக்கு தெரியும். So A is equal to so dvg. Okay, vg divided by dt அப்படின்னு நமக்கு தெரியும். Rate of change of velocity with respect to rate of change of time is acceleration. dvg divided by dt. So now substituting, so இந்த vg எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல substitute பண்ணணும். மேல இருக்கிற ஈக்குவேஷன் 3 எடுத்து வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? சோ ஆக்ஸலரேஷன் A is equal to d divided by dt open bracket 1 divided by h cross so d E divided by dt and close the bracket. dE divided by dk close the bracket பண்ணியாச்சு. சோ இதை இப்போ நம்ம மாடிஃபை பண்ணனும். So எப்படி மாடிஃபை பண்றது? So which modify that so A is equal to so 1 divided by h cross d square E divided by dk square into
into dk divided by dt. ஸோ இது இப்போ எப்படி நம்ம மாடிஃபை பண்ணியிருப்போம் நம்ம? ஸோ யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் இந்த சைடில் எழுதுறேன் பாருங்க. ஸோ இந்த d divided by dt, கரெக்டுங்களா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ 1 divided by h cross de divided by dt. ஓகேவா? ஸோ எங்கேயோ இந்த இடத்துல dk, சாரி இந்த இடத்துல dk. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் dk. ஸோ டிகே இருக்குது. இப்போ என்ன பண்ணா மேலேயும் டிகேவாகும் கீழேயும் டிகேவோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த டி இதாக கூட போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டியும் சேர்ந்துடும். ஸோ சேர்ந்த பிறகு ஸோ இந்த டாட்டட் லைனில் இருக்கிற டிடி அண்ட் டிகே வந்து இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிமைனிங் டி ஸ்கொயர் இ பை டிகே ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த டி ஸோ டி ஸ்கொயர் இ அப்படின்னு மாறிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து டிகே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மாறிடும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? And next step, so இது equation number 4. So which is equation number 4. And next step, momentum. So momentum p of an electrons inside the crystal is what? Okay, so p is equal to h divided by lambda. So this equation from where it is get it from de Broglie equation வந்து நம்ம எடுத்தது. கரெக்ட்டுங்களா? ஸோ நவ் இதுலயும் வந்து நம்ம p is equal to h divided by ஸோ lambda, ஸோ 2 pi divided by 2 pi ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ this h by 2 pi, ஓகேவா? ஸோ இந்த h by 2 pi, ஸோ to returns p is equal to h divided by 2 pi into 2 divided by lambda. So your momentum p is equal to h cross into k. So therefore h cross is equal to h by 2 pi, where k is equal to 2 pi divided by lambda. Okay, so 2 pi divided by lambda. 2 pi divided by lambda. So up now this is equation number 5. This is equation number 5. Yes. Now differentiating equation 5 with respect to E. So equation 5 நம்ம differentiate பண்றோம் with respect to E. Sorry, with respect to T, not E, it's a T. Yes, T பொறுத்து differentiate பண்றோம். So differentiate பண்ணும்போது dp divided by dt is equal to h cross dk divided by dt. So what is dp by dt? So rate of change of pressure is divided with respect to time is equal to f. So h cross dk divided by dt. So this equation is rewritten as dk divided by dt is equal to f divided by h cross, f divided by h cross. So this is equation number 6. So now substituting equation 6, now substituting equation 6 in equation 4. Now substituting, so equation 6 in equation 4. So 6 in equation 4 எங்க இருக்குதுன்னு பாருங்க. equation 4 மேல இருக்குது equation 4. so dk by dt substitute பண்ணணும். so equation 4ல நம்ம substitute பண்ணிட்டோம் அப்படின்னா so what is the value? so value is, so a is equal to 1 divided by h cross d square e divided by dk square into f divided by h cross. So now a is equal to 1 by h cross square d square e divided by dk square into f. So or otherwise இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த h cross வந்து இந்த சைடு போயிடுமா? இந்த சைடு போயிடுச்சுன்னா ஸோ f is equal to ஸோ h cross square divided by d square e divided by dk square into a. So this is equation number 7. So இந்த equation நம்ம rearrange பண்ணியாச்சு நம்ம. And next, when the electric field is applied, acceleration of the electron due to this field. So what is the formula? So a is equal to so e divided by m star. So அப்படி இல்லைன்னா என்னது? So which implies that a is equal to f divided by m star. So அப்படியும் இல்லை அப்படின்னா so f is equal to m star into a.
m star into a. So this is equation number 8. So now what we do, so now compare equation 7 and 8. So இந்த equation 7 யும் இந்த equation யும் compare பண்ணுங்க. So a க்கு நேரா a இருக்குது, left hand side f க்கு நேரா f இருக்குது. ஓகேவா? So அப்ப m star க்கு நேரா என்ன இருக்குதோ so அதுதான் உங்களோட mass term value. So அப்படி compare பண்ணீங்க அப்படின்னா so your m star is equal to h cross square divided by open bracket so d square e divided by dk square. So this is equation number 9. Okay, so now compare equation 7. So equation 7 and 8 compare பண்ணீங்க அப்படின்னா so equation 9 gives equation 9. So this equation I gives that the effective mass of an electrons, it is not a constant but depends on the value of d square e by dk square. So இது வரைக்கும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா so உங்களுக்கு 8 marks confirm உங்களுக்கு. So this is effective mass of an electrons. ஓகேவா? So very 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 most important 8 marks. Yes, so இதை நீங்க பார்த்து சீக்கிரமா படிச்சிருங்க நீங்க. It's a very very important 16 mark இல்ல so 18 marks. ஓகேவா? so ஆனா importance. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.